ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் ஜூலியஸ் சீசர் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அதில் நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கேட்டிருந்தாங்க, அதாவது எப்படி வந்து கொஷினுக்கு ஆன்சர் எழுதணும் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. அதுக்காக தான் இந்த வீடியோ போட்டிருக்கோம். இதில் ஜஸ்ட் 2 கொஷின் மட்டும் தான் நம்ம டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்து இது மாதிரி வந்து எக்ஸாம் வரைக்குமே வந்து நீங்கள் டிஸ்கஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னால், உங்களுக்கு ஒரு நாளைக்கு எத்தனை கொஷின் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற நம்பரை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போயிடலாம். ஸோ நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஒரு 2 கொஷின் மட்டும்தான் நான் எடுத்திருக்கேன். இந்த 2 கொஷினுமே வந்துட்டு நான் ஒரு முக்கியமான கொஷின் அப்படின்னு தான் நான் ஃபீல் பண்ணுறேன். ஏன்னா நம்மளோட போர்டில் வந்துட்டு பேராஃப்ரைஸ் கொஷின் தான் உங்களுக்கு கேட்பாங்க. இருந்தாலுமே வந்து இந்த மாதிரியான கொஷின்ஸ் தான் வந்து அதிகமாக கேட்கப்படும் அப்படிங்கிறது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ இப்போ நம்ம கொஷின் நம்ம ரீட் பண்ணிடலாம். Why did Cassius tell Brutus not to allow Antony to speak on Caesar's funeral? ஸோ இப்போ நம்மளுக்கு கதை தெரியும், ஜூலியஸ் சீசரோட கதை நம்மளுக்கு தெரியும். அப்போது கேஷியஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா, கேஷியஸ் போய் ப்ரூட்டஸ் கிட்ட சொன்னார், ஆண்டனி வந்து சீசஸ் ஃபியூனரலில் பேசக்கூடாது. பட் அதுதான் ஆண்டனியோட விஷயம் கூட. அவர் வந்து ரெக்வஸ்ட்டாக கேட்டதே வந்து நான் சீசஸோட ஃபியூனரலில் நான் பேசணும் அப்படிங்கிறத அவர் ரெக்வஸ்ட்டாக கேட்டார். ஸோ இப்படி ஒரு கொஸ்டின் நீங்கள் பார்த்த உடனே இந்த கதை உங்களுக்கு தெரியும். என்ன மாதிரியான கீ பாயிண்ட்ஸ் எடுக்கலாம், எப்படி நம்ம இந்த கொஷினுக்கு ஆன்சர் பண்ணலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கொஷினுக்கு ஆன்சர் எழுதுறதுக்கு முன்னாடி கீ டேர்ம்ஸை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. மொதல் விஷயம் வந்து அவர் ஏன் வந்து விடக்கூடாது, நம்ம ஆண்டனி வந்து பேச விடக்கூடாது அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபஸ்ட்டு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஆண்டனி பொறுத்த வரைக்கும் அவர் ஸ்கில்டு ஒரேட்டர். அவர் சூப்பராக பேசுவார். ஸோ அந்த பிளேவை பொறுத்த வரைக்குமே வந்து அவர் நிறைய இடங்களில் வந்து பேசியிருப்பார். ஸோ அவரை என்ன சொல்கிறது, ஒரு ஸ்கில்டு ஒரேட்டராக தான் நம்ம எடுப்போம். ஸோ அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கீ டேர்மாக இருக்கும். ஏன்னா இங்கே பேசுகிறத பற்றி தான் சொல்லியிருக்காங்க, ஆண்டனியை பற்றி சொல்லியிருக்காங்க. ஸோ இது ரெண்டையும் வச்சே வந்து நீங்கள் இந்த கீ டேர்ம்ஸை எடுத்துடலாம். இவர் பேசுகிறதுனால என்ன நடக்கும், ஏன் இவங்க வந்து பயப்படுறாங்க பேசக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, அப்போ இவர் பேசுகிறதுனால என்ன நடக்கும், மேனிப்புலேட் பப்ளிக் இமோஷன்ஸ். ஸோ இவர் வந்து என்ன பண்ணிடுவார், அந்த பப்ளிக் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து இவர் தன் பக்கமே மாற்றிக்குவார்ல. அப்போ நம்ம ஆல்ரெடி வந்து அவங்களாம் ஒரு இமோஷன் ஸ்டேட்டில் வச்சுருக்காங்க. இவங்க சீசர்ஸை வந்து கொண்டுட்டோம், இருந்தாலும் வந்து அது வந்து ரோமனோட வெல்ஃபேருக்காக தான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இமோஷன் ஸ்டேட்டில் வந்து ரோமன் பீப்புளை வச்சுருக்காங்க. இப்போ இவர் போய் பேசினார் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பப்ளிக் எல்லாருமே வந்து மாறிடுவாங்க அப்படிங்கிறதுனால இவங்க பயந்தாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அவங்களுக்கு என்ன எஃபெக்ட் நடக்கும், இவங்களுக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தோம்னா, க்ரௌட் எல்லாமே வந்துட்டு அந்த பீப்புள் எல்லாருமே என்ன பண்ணிடுவாங்கன்னா கான்ஸ்பிரேட்டருக்கு எகெயின்ஸ்டாக மாறிடுவாங்க. ஸோ இன்சைட் ரெபல்லியன், இதனால் அவுட்கம் என்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்சைட் ரெபல்லியன் தான் கிடைக்கும். ஸோ ஏதாவது ஒரு கலகம் வந்து ஏற்படுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் வந்து அந்த லீட் லைன். இந்த லீட் லைனை வந்து நீங்கள் கீ டேர்ம்ஸை வச்சுக்கலாம். இந்த கீ டேர்ம்ஸை வச்சு எப்படி டெவலப் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஐ ஹோப் சார் நான் இப்போ எப்படி கீ டேர்ம் எடுத்தேன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். கொஸ்டினை நீங்கள் நீட்டாக வாசிச்சுக்கோங்க. அந்த கொஸ்டின் வந்து ஏன் பயப்படுறாங்க, அவர் பேசுகிறதுனால என்ன நடக்க போகுது, இதனால இவங்களுக்கு என்ன பாதிப்பு, அவ்வளோதான். இந்த ஒரு லைன் மட்டும் நீங்கள் யோசிச்சிங்கனாலே போதும். ஸோ இதை வந்து நான் என்ன மாதிரி எழுதியிருக்கேன் அப்படின்னு பாருங்கள். கேஷியஸ் அட்வைஸ் ப்ரூட்டஸ் நாட் டு அலோவ் ஆண்டனி டு ஸ்பீக் அட் சீசஸ் ஃபியூனரல். இதை வந்து நம்ம அலோவ் பண்ணலை, அவர் அட்வைஸ் பண்ணது பிரகாரம் அலோவ் பண்ண மாட்டேங்கிறாங்க. பை அப்படிங்கிறது தான் கொஸ்டினே. பிகாஸ் he feared Antony might sway the crowd against the conspirators. ஸோ நீங்கள் sway the crowd against the conspirators எழுதினாலும் கரெக்டு தான், இல்லை turn the crowd against the conspirators எழுதினாலும் கரெக்டு தான், or turn the mob against the conspirators அப்படின்னு எழுதினாலும் கரெக்டு தான். நெக்ஸ்ட், கேஷியஸ் பிலீவ்ட் ஆண்டனி வாஸ் அ ஸ்கில்ட் ஒரேட்டர். ஸோ இப்போ நம்ம கொடுத்துருக்கிற கீ பாயிண்ட்ஸ் தான் நான் டெவலப் பண்ணியிருக்கேன், வேறு எதுவும் பண்ணவே இல்லை. ஹூ குட் மேனிப்புலேட் பப்ளிக் இமோஷன்ஸ், அவர் வந்து ஒரு மிகப்பெரிய ஸ்கில்ட் ஒரேட்டர். ஸோ அவரால் என்ன பண்ண முடியும், பப்ளிக் இமோஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து மேனிப்புலேட் பண்ண முடியும். அண்ட் டர்ன் தெம் எகெயின்ஸ்ட் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் பை க்ளோரிஃபைங் சீசர். ஸோ இதனால் என்ன பண்ணலாம், அவர் வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ்க்கு எகெயின்ஸ்டாக வந்து மக்கள் எல்லாத்தையும் திருப்புறதுக்கு அவருக்கான பவர் அவங்க ஸ்பீச்சில் இருக்குன்னு இவங்க நம்புகிறாங்க. ஸோ அட் த பாயிண்ட் ஆஃப் டைம் இதெல்லாம் ஏன் பயப்படுறாங்க, அந்த நேரத்தில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேஷியஸ் அண்ட் அதர் கான்ஸ்பிரேட்டர்ஸ் were quite near the crown after assassinating Caesar. ஸோ இப்போ வந்து சீசர் வந்து கொல்லப்பட்டுட்டாரு. அந்த இடத்துல தான் வந்து யாரெல்லாம் இருக்காங்க, கேஷியஸும் இருக்கார், கான்ஸ்பிரேட்டர்ஸும் இருக்காங்க. ஸோ அந்த கான்ஸ்பிரேட்டர்ஸ் எல்லாம் என்ன சொல்லி வந்து கேஷியஸ் வந்து மாற்றி வச்சுருந்தாரு, நம்மளோட ரோமன் வெல்ஃபேருக்காகத்தான் சீசரை கொல்றோம் அப்படிங்கிறது தான் வந்து அவங்க ஆணித்தரமாக நம்ப வச்சுருந்தார். இன்க்ளூடிங் ப்ரூட்டஸ் வரைக்கும் நம்ப வச்சுருந்தார். ஸோ அப்படிங்கும்போது அந்த ஸ்டேஜில் தான் அவர் வந்து பேச போகிறார். மோர் ஓவர் த ரோமன்ஸ் வேர் வெரி இமோஷ்னலி சார்ஜ் அட் த டைம். ஸோ அந்த டைம்
டைமில் வந்து ரோமன் வெல்ஃபேருக்காக இவங்க வந்து சீசரையே கொண்டுட்டாங்க அப்படின்ற ஒரு மிகப்பெரிய அந்த சீசர் இறந்ததையும் அவங்களால ஏற்றுக்க முடியாமல் கேஷியஸை சப்போர்ட் பண்ணவும் முடியாமல் ஒரு இமோஷனல் ஸ்டேட்டில் தான் வந்து ரோமன் பீப்புள் ஆல்ரெடி இருக்காங்க. ஸோ கேஷியஸ் டிட் நாட் வாண்ட் டு டேக் எனி ரிஸ்க் அட் தட் டைம். ஸோ இந்த மாதிரியான ஒரு சுச்சுவேஷனில் இப்படி ஒரு ஸ்கில்டு ஒரேட்டரை கொண்டு வந்து பேச விட்டோம்னா நிச்சயமாக அதில் ரிஸ்க் இருக்குது, அப்படி ஒரு ரிஸ்க்கை நாங்கள் எடுக்க விரும்பலை அப்படிங்கிறது தான் கேஷியஸோட பாயிண்ட் ஆஃப் வியூ. ஸோ ஹீ வாஸ் கன்சர்ன் தட் ஆண்டனி ஸ்பீச் குட் இன்சைட் ரெபலியன் அண்ட் அண்டர்மைன் தே காஸ். ஸோ இதனால் ஒரு கலகம் நடக்கும் அப்படிங்கிறது அவரோட தாட்டாக இருந்தது. இந்த காரணத்தினால தான் அவர் பேச விடலை. ஸோ இப்போ உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வேறு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா எனக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வில் ஆன்சர் ஃபார் த சேம். ஸோ ஒரு கொஸ்டின் வாசிக்கிறீங்க அப்படின்னா அந்த கொஸ்டினுக்கு லீடான கீ டேர்ம்ஸை எடுத்துக்கோங்க. நியர்லி உங்களுக்கு 3 மார்க் கொஸ்டினில் கேட்குறாங்க அப்படின்னா ஒரு 4 கீ டேர்ம்ஸ் ஆர் 5 கீ டேர்ம்ஸ் போதுமானது. இல்லை உங்களுக்கு 4 மார்க்கில் கேட்குறாங்க அப்படின்னா இன்னும் 2 கீ டேர்ம்ஸ் நீங்கள் எக்ஸ்ட்ராவாக எடுக்க வேண்டியது வரும். ஸோ அதை வந்து நீங்கள் டெவலப் பண்ணாலே உங்களுக்கு ஆன்சர் போதுமானது. ஸோ இதே மாதிரி உங்களுக்கு இன்னும் புரியுறதுக்காக இன்னும் ஒரு கொஸ்டின் நான் எடுக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின், why did Caesar's will infuriate the Romans? ஸோ சீசரோட வில், அந்த லீகல் டாக்குமெண்ட்லாம் கொண்டு வந்தாங்களா இந்த இடத்துல, வில் அப்படிங்கிறது வந்து சீசரோட லீகல் டாக்குமெண்ட்ஸ். ஸோ அந்த டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே கொண்டு வந்தாங்களே அதெல்லாம் வந்து ஏன் வந்து ரோமன் பீப்புளை வந்து அப்படி ஒரு கோவப்படுத்துச்சு, அந்த வில் பார்த்தோன்னே அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸை பார்த்தோன்னே ஏன் வந்து கோவப்படுத்துச்சு அப்படிங்கிறது தான் கொஸ்டின். ஸோ இதுக்கு நீங்கள் எப்படி கீ டேர்ம்ஸ் எடுக்கலாம்? ஃபர்ஸ்ட் திங், அந்த வில்ல என்ன இருந்துச்சு, சீசஸோட ஜெனராசிட்டியை வந்துட்டு இவங்க வந்து புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அவரோட கருணையான உள்ளத்தை வந்து யார் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க, மக்கள் புரிஞ்சுக்க ஆரம்பித்தாங்க. அது எல்லாமே அந்த வில்ல தான் இருந்துச்சு, அந்த லீகல் டாக்குமெண்ட்டில் இருந்தது. ஸோ அப்படி என்ன அந்த லீகல் டாக்குமெண்ட்ஸில் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பப்ளிக் கார்டன் அண்ட் ஆர்ச்சர்ட்ஸ் கிஃப்டட் டு த பீப்புள். ஸோ அவரோட பப்ளிக் கார்டன்ஸ் தென் வந்து தோட்டம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணிட்டாரு, பீப்புளுக்கு கிஃப்டாக எழுதி வச்சுருந்தாங்க. ஸோ கைண்ட்லி டோன்ட் ரைட் ஃப்ரீ கிஃப்டட். ஸோ கிஃப்ட் அப்படிங்கிறதே வந்து நம்ம காசு இல்லாமல் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயந்தான். ஸோ அதை வந்து ஃப்ரீ கிஃப்டட் அப்படின்னு சொல்லி நீங்கள் திருப்பி ஹைலைட் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது, அது லிட்ரலாக ராங். ஸோ அதனால் கிஃப்டட் டு த பீப்புள் அப்படிங்கிறது தான் கீ டேர்ம்ஸ். தென் இதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சிட்டிசனுக்கும் அவர் என்ன பண்ணியிருக்காரு, கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. அது எவ்வளோ சில்வர் காயின்ஸாக இருந்தாலும் சரி, ₹1 இருந்தாலும் சரி. ஸோ அவர் வந்து ஒவ்வொரு சிட்டிசன்ஸ்க்கும் ஒரு அமௌண்ட் கொடுத்துட்டு போயிருக்காரு. ஸோ இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அசாசினேட் பண்ணிட்டாங்க. அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, ரோமன் பீப்புளுக்கு கோவம் வந்துருச்சு. ஸோ இதுதான் ரீசன். ஸோ இந்த லைனை இப்போ நாம் வந்து என்ன பண்ண போகிறோம், ஆன்சரை எக்ஸ்டெண்ட் பண்ண போகிறோம். Caesar's will was the most powerful weapon in the hands of Antony against the conspirators who were saying that they had assassinated Caesar as he was ambitious. ஸோ இப்போ வந்து அவங்க என்ன சொல்லியிருக்காங்க, சீசரோட லீகல் டாக்குமெண்ட் தான் இருக்கிறதே ஒரு மிகப்பெரிய வெப்பனா யாரோட கையில் இருக்குது, ஆண்டனி கையில் இருக்குது. அதுதான் வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் என்ன சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சீசரை வந்து அவர் வந்து மிகப்பெரிய ஒரு ஆம்பிஷியஸ், ஒரு என்ன சொல்கிறது, ஒரு டைரண்ட் கேரக்டர். ஸோ அதனால் வந்து அப்படி ஒரு லீடர்கிட்ட இருந்து ரோமன் வந்து காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக தான் நாங்கள் கொண்டுட்டோம் அப்படின்ற மாதிரி தான் அவங்க ரீசன்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இதெல்லாம் நீங்கள் டீட்டெயிலாக எழுத தேவையில்லை, ஜஸ்ட் ஒன் லைனரில் புரிஞ்சுக்கிற மாதிரியான ஒரு வேர்ட் போட்டு எழுதினாலே போதும். ஓகேங்களா? ஸோ சீசர் ஆஸ் ஹி வாஸ் அன் ஆம்பிஷியஸ் அப்படின்ற ஒரு வார்த்தையிலேயே இது எல்லாமே உங்களுக்கு புரிய வந்துடும். ஸோ ரொம்ப டீட்டெயிலாக நீங்கள் எக்ஸ்டெண்ட் பண்ணி வேஸ்ட் பண்ண வேண்டியது அவசியம் இல்லை. நெக்ஸ்ட், சீசர்ஸ் வெல் இன்ஃபியூரியேட்டட் த ரோமன்ஸ் பிகாஸ். ஸோ இதான் கொஸ்டின். இதுக்கு முன்னாடி சினாரியோ என்ன அப்படிங்கிறத நம்ம சொல்லிட்டோம். இதான் ஒரு பவர்ஃபுல் வெப்பன், அது வந்து ஆண்டனி கையில் இருக்குது, இது வந்து கான்ஸ்பிரேட்டருக்கு எகென்ஸ்டாக இருக்குது. ஸோ பாயிண்ட் டு பாயிண்ட்டாக நீங்கள் எழுதினாலே போதுமானது. தேவையில்லாத எக்ஸ்டர்ன்லாம் வந்து நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது, இல்லை தேவையில்லாத கதைகளும் வந்து நீங்கள் எழுத வேண்டிய அவசியம் கிடையாது. ஸோ இப்போது இந்த லீகல் டாக்குமெண்ட் வந்து ஏன் வந்து ரோமன் பீப்புள் எல்லாம் கோவப்படுத்துச்சு, பிகாஸ் இட் ரிவீல் ஹிஸ் டீப் ஜெனராசிட்டி டுவர்ட்ஸ் தேம். ஸோ அவரோட கைண்ட்னஸ் வந்து என்ன ஆயிடுச்சு, இதன் மூலமாக வெளிப்பட ஆரம்பிச்சிச்சு. ஃபர்ஸ்ட் ரீசன். செகண்ட் ரீசன், the revelation of the contents of the will proved to be a turning point in the entire episodes. ஸோ இதுதான் வந்து ஒரு மிகப்பெரிய டேர்னிங் பாயிண்ட்டாகவும் அமைஞ்சிச்சு. ஏன்னா அதில் இருந்த கான்டென்ட்ஸ் எல்லாமே வந்து இந்த ஃபுல் எபிசோடுமே இது வரைக்கும் அவங்க நடத்திட்டு வந்த நாடகம் எல்லாத்தையுமே ஒரு டேர்னிங் பாயிண்ட்டு கொண்டு வந்துச்சு. ஏன்னா எல்லா மக்களும் தெரிய வந்துடுச்சு. ஏன் எப்படி தெரிய வந்துச்சு? ஸோ அக்கார்டிங் டு த வில் ஆல் த ரோமன்ஸ் வேர் டு கெட் 75 சில்வர் காயின்ஸ். எப்பயுமே ஏதாவது ஒரு நம்பர் வந்து நீங்கள் குறிச்சிருந்தாங்க அப்படின்னா, உங்களோட பிளேயில் வந்து ஏதாவது ஒரு நம்பர், ஒரு இயர் ஏதாவது ஒன்று வந்து மார்க் பண்ணியிருக்காங்க அப்படின்னா நீங்கள் அதை அப்படியே வந்து ஆன்சர் கீழே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ரேண்டமாக வந்து வில் கெட் சம் காயின்ஸ் அப்படின்னு எழுதுறதை விட எக்ஸாக்ட் நம்பரோடு எழுதினீங்க அப்படின்னா இட் வில் கிவ் யூ ஹை ஸ்கோர்.
ஸோ வே டு கெட் 75 சில்வர் காயின்ஸ் ஃப்ரம் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் சீசர். ஸோ இது வந்து எதுலேருந்து எடுக்கப்பட்டது? சீசரோட ப்ராப்பர்ட்டியிலிருந்து தான் வந்து இவர் வந்து மக்களுக்கான சில்வர் காயினை கொடுக்குறாரு. அண்ட் த ப்ரைவேட் ஆர்பர்ஸ் ஆஃப் சீசர் வே டு பிகம் அ நேஷனல் ப்ராப்பர்ட்டி. ஸோ இப்போ வந்து சீசரோட ப்ராப்பர்ட்டி எல்லாமே வந்து என்ன பண்ணியிருக்காங்க? ஒரு நேஷனல் ப்ராப்பர்ட்டி, ஸோ ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக மாறப்பட்டது அப்படிங்கிறது தான். ஸோ த ரோமன்ஸ் ஹெல்ட் த கான்ஸ்பிரேட்டர்ஸ் கில்ட்டி ஆஃப் அசாசினேட்டிங் எ கிரேட் பேட்ரியட் ஆஃப் ரோம். ஸோ அப்போ வந்து ரோமன் பீப்புளெலாம் என்ன நினச்சாங்க? அவங்க எல்லாருமே வந்து கான்ஸ்பிரேட்டர்ஸ் மேலே பயங்கர கோவம் வந்துருச்சு. ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு மனுஷனை வந்து என்ன பண்ணிட்டாங்க? கான்ஸ்பிரேட்டர்ஸ் வந்து அசாசினேட் பண்ணிட்டாங்களே, அதனால அவங்களுக்கு வந்து என்ன ஆயிடுச்சு? கோவம் வந்துருச்சு. இப்படி ஒரு மனுஷனை கொன்னதும் இல்லாமல் இவங்கெல்லாம் கொன்னதுக்கான காரணம் ரோமன் பீப்புளை காப்பாற்றுறது தான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னது தான் இவங்களோட கோவத்துக்கான காரணம் அப்படிங்கிறத நீங்கள் அந்த கொஷினில் வந்து கிளியராக புரிக்க வச்சுருக்கீங்க. ஐ ஹோப் ஸோ உங்களுக்கு இந்த 2 கொஷின் வச்சு எப்படி கீ டேர்ம்ஸ் எடுக்கணும், என்ன மாதிரியாக டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது மாதிரி உங்களுக்கு எக்ஸாம் வரைக்கும் சில கொஷின்ஸ் நம்ம டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா எத்தனை கொஸ்டின் வந்து உங்களுக்கு டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படின்ற அந்த நம்பரை மட்டும் கமெண்ட் பாக்ஸில் வந்து ட்ராப் பண்ணுங்கள். இல்லை உங்களுக்கு இந்த மாதிரி வேறு ஏதாவது டாபிக் டிஸ்கஸ் பண்ணணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸில் ட்ராப் பண்ணுங்கள். ஐ ஹோப் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னும் ஒரு சின்ன இன்ஃபர்மேஷன், நம்மளோட ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸான மால்ட், ஸ்பைசஸ், தென் ஹெல்த் மிக்ஸ், மில்லட், ரெடிமேட் தோசை இதில் ஏதாவது உங்களுக்கு வேணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா நம்மளோட கமெண்ட் பாக்ஸில் பின் பண்ணி வச்சுருக்கேன் லிங்க்கை, நீங்கள் அதை கிளிக் பண்ணி நீங்கள் வாங்கிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் யுவர் சப்போர்ட்.